Hey Fred Vlogs. So இன்றைக்கும் ஒரு ஆஃபீஸ் vlog தான். ஆஃபீஸ்க்கு போகிறது தான் எடுக்க போகிறேன். பட் ஆனால் இதுதான் இந்த ஆஃபீஸ்க்கு நான் லாஸ்ட்டாக போகிற டேவாக இருக்கும். ஸோ டுடே இஸ் மை ஃபேர்வெல் டே இன் த ஆர்கனைசேஷன். நான் எங்கே ஒர்க் பண்ணுறேனோ அந்த கம்பெனியில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ரிசைன் பண்ணும்போது ஹாப்பியாக இருந்தது. ஓகே, லாஸ்ட் 30 days நோட்டீஸ் பீரியட் அப்படின்ட்டு ஹேண்ட் ஓவர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு என்னோடய ரிப்ளேஸ்மெண்ட் மீட் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்கறது. அப்புறம் அந்த ஒரு நோட்டீஸ் பீரியடில் ஒரு ஃபன் இருக்கும்ல ஆஃபீஸில், பேப்பர் போட்டக்கா எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்தேன். பட் அதே நேரம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டும் இருந்தேன் அந்த ஆஃபீஸில் அதெல்லாம். பட் ஓகே, பட் ஆனால் நேற்று ஈவினிங்லேருந்து ஐ ஃபெல்ட் ஒரு ஹெவி ஹார்ட். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு 3 years ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்த கம்பெனி. ஸோ அதை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு மூவ் ஆக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஹெவி ஹார்ட்டோடு தான் இருக்கேன். ஸோ என்னடா அவன் திடீர்னு வேறு ட்ரெஸ்ஸில் வேறு காஸ்டியூமில் இருக்கான், வீட்டில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, சிலர் வந்து ஆஃபீஸ்க்கு வரல. ஸோ அதனால் அகமது வந்து என்ன சொன்னானாக்கா, இன்றைக்கி வந்து கேக் கட்டிங் இருக்குமான்னு தெரியல, நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு வரல, நீ வந்து நாளைக்கு வா, உனக்கு வந்து கேக் கட்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால தான் நான் வந்து சரின்ட்டு ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ணாமல் இருந்தேன். சரின்ட்டு ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாடியெல்லாம் நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட் கேஷுவல் ட்ரெஸ், ஏன்னா எனக்கு முடிஞ்சிச்சு, டன் கேக் கட்டிங் செலிப்ரேஷன் ஃபேர்வெல் மட்டும் இருக்குது, அதுக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நான் கிளம்பி போகிறேன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டேன், ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் என்னென்ன செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்றத. Well, thank you guys. It's been almost 3 years. If it crosses November, it should have been 3 years, but it was very good 3 years. I had really work-life balance in this company. Not like my previous companies. Here it was really good. I enjoyed really working with the team, with the top management, with Asjad, with Mudassar, with IT team, with whoever, Ahmad Barakat, finance team, everyone was so supportive, and I was really lucky to have you guys to work with this, and I have kept learning in my each phases, and hoping to see you all again soon, inshallah. Thank you for listening. துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டெனல் தேவர்களாய் நாங்கள் காத்திருப்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தானிடம் கொடுத்திடும், மரம்தானிடம் கொடுத்த போதும் மண்தான் உயிர் அழித்திடும். இன்னொரு உலகில் நான் வாழ்ந்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம்
ஸோ இட் வாஸ் அன் எமோஷ்னல் ரைட். 3 years இந்த கம்பெனியில். நிஜமாக இந்த கம்பெனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண அதர் கம்பெனிஸை விட இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல். சில கம்பெனிஸில் வந்து அந்த ஒரு இது இருக்கும்ல, டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரியான கம்பெனி தான் எனக்கு இது. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் டீம், ஒரு எப்படி சொல்கிறது, அதர் நேஷ்னாலிட்டிஸ், டைவர்சிஃபைடு ஃபேக்டர்ஸ். என்னை ஹையர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் சிஇஓ. நான் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நிக்கலஸ் போனியர் அவராக இருக்கட்டும், ஹெச்ஆர் டீமாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் டீமாக இருக்கட்டும், சப்போர்ட் டீமாக இருக்கட்டும், ஐடி டீமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸோ மச் சப்போர்ட், ஸோ ஃப்ரெண்ட்லி. இங்கே ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டே கிடையாது. ஓகே, பின்னாடி காசிப்ஸ்லாம் பேசுவோம், பட் அதெல்லாம் ஃபைன். எனக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. லைக் அசீம் பாய், அவர் வந்து குவாலிட்டி டீமில் இருந்தார். அசீம், ஷாரிக், அஹமத் பரக்காத், ஹம்சா, ஸோ மெனி மோர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே கிடச்சாங்க. வாஸ் ரியலி குட். நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனியில். நான் ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டாக இருந்தாலும் இட் வாஸ் அ ரெஸ்டாரண்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ஸோ ரெஸ்டாரண்ட் பேஸ்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டீம்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், என்னோடய சப்ளையர்ஸாக இருக்கட்டும், இட் வாஸ் ஸோ குட். டெஃபினெட்லி என்னோடய லைஃப்பில் வந்து நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா துபாய் டேஸில் என்னோடய பர்ஃபெக்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்த கம்பெனி வந்து இங்கே தான். தெர் வேர் டேஸ் லைக் ஸ்ட்ரெஸ் இருந்தது, லைக் டைட் டெட்லைன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும், பட் ஸோ சப்போர்ட்டிவ் டீம். லேட்டராக வந்த என்னோட மேனேஜர் அஸ்ஜத், whoever it is, team was really good. I'm going to miss this. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் நோக்கி நான் இப்போ போகிறேன். ஃபேர்வெல் வந்து இந்த கம்பெனிக்கு தான், துபாய்க்கு இல்லை. துபாய்க்கு ஃபேர்வெல் சொல்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மை நெக்ஸ்ட் சாப்டர் அனதர் கம்பெனி போகிறேன். ஸோ அங்கே போய் எப்படி லைஃப் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். அன்டில் தென் இட் வாஸ் ரியலி குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய நீங்கள் பண்ண தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து சேர்க்க முடியும். Again, thank you all. Thank you team. Thank you Laduri team. Thank you so much. See you all in another episode. Bye bye.